ஜீவா அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்னடா இந்த பேக் கிரவுண்ட்ல பட்டாசு சவுண்ட் கேட்குது என்ன ஏதாவது ஸ்பெஷலா இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்காதீங்க. இங்க ஆடி மாசம் இல்லையா? ஐ மீன் ஆடி மாசம் அப்படின்னாலே ஃபெஸ்டிவல் தான் நமக்கிட்ட. கோயில்ல அம்மனுக்கு ஃபெஸ்டிவல். ஸோ இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ஸோ அங்க வந்து ஆடி மாசத்துல விசேஷம் இருக்கு இல்லையா? அந்த விசேஷத்தை செலிப்ரேஷன் பண்றாங்க. அதுக்கான அந்த வெடி சவுண்ட் ஓகேவா? ரொம்ப நேரம் இருக்காது. கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். நேத்து வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஜீவாவுக்கும், பூஜாவுக்கும் ஒரு சின்னதா ஒரு ஐ கான்டாக்ட். சம்திங், சம்திங், சம்திங் அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கும். ஜீவாவும் அந்த கன்ஃப்யூஷன்ல வந்து போயிட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க எங்க போவாங்கன்னா, அவங்களோட ஷெட்டுக்கு போவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு போவாங்க. அவங்க வந்து மெக்கானிக் ஷாப் ஆக்சுவலி ஒரு பாய் பார்த்தோம் இல்லையா? அங்க அங்க போவாங்க. அங்க போயிட்டு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போவாங்க. ஸோ வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஆஸ் யூசுவலா எல்லாரும் காலேஜ் கிளம்புவாங்க. பூஜாவும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப ரொம்ப ஆர்வமா அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு நான் சமைக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ சமைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லை, சும்மா சமைக்கணும்னு தோணுது, நான் சமைக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா?" "மா" அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கிண்டல் பண்ண, "வா, சரி என்ன பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னு தெரில, பட் ஏதாவது ஒரு டிஷ் சிம்பிளா இருக்க மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "மேகி சிம்பிள் டி" அப்படிம்பாங்க. "மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரி, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. கீ கீ ரைஸ் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய தாட் போகும். ஸோ ஃபைனலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வச்சு அதுக்கு சைடிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆவாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். "என்னம்மா பண்ணுற?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லடி, கிச்சன் பக்கமே வராதவ கிச்சன் பக்கம் வந்திருக்க, அதுவும் புதுசாக சமைக்கிறேன்னெல்லாம் வேற சொல்கிற, அதான் என்ன சமைக்க போற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அம்மா நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன்டி, நான் உன்னை எதுவும் பண்ணல, ஜஸ்ட் பார்க்குறேன். நீ பார்க்கவே வேணாம், நீ பார்த்தாலே எனக்கு சரியா வராது, நீ ஃபர்ஸ்ட் கிளம்புமா" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளி விட்டு போ 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 போன்னு சொல்லிட்டு அவங்க துரத்தி விட்டுட்டு இவங்க கீ ரைஸும் அண்டு சைடிஷும் செய்வாங்க. சைடிஷ் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதங்க. சம்திங் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆ ஏன்னா நான் ஏதாவது சொன்னால் அது ஃபுல்லாகவே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சைடிஷ் பிடிக்குமோ அந்த சைடிஷ் சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க அந்த கீ ரைஸை. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. என்னமோ அதிசயமாக பண்ணுறா, சரி ஓகே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஃப்ரீயாக விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அங்கே காலேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி நல்லா சூடாக ஹாட் பாக்ஸில் சூடாக வச்சு எடுத்துப்பாங்க. அவங்க அம்மா பார்ப்பாங்க. இவள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட மாட்டா, லஞ்சும் சரியாக சாப்பிட மாட்டா, கேன்டீன்லேயே பொறுக்கிட்டு இருப்பா, இன்றைக்கி என்ன அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா ஓகே பாய் அப்படி சொல்லுவாங்க. ம் சரி ஓகேடி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைக்கிள் பெல் அடிப்பாங்க. ஸோ பெல் சத்தம் கேட்டதாம்மா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆக்சுவலி 3 பேருமே சைக்கிளில் தான் போவாங்க. 3 பேருமே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக சைக்கிளை போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளில் போவாங்க. அப்போ ராமும் அசோக்கும் கேட்பாங்க. இவங்க 2 பேர் பேசிப்பாங்க. "டேய் ராம், என்ன இன்னைக்கு பூஜா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இருடா அவளே சொல்லுவா" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அசோக் அந்த சைடு போயிட்டுருப்பாங்க, ராம் அந்த சைடு போயிட்டுருப்பாங்க. சென்டரில் வந்து பூஜா போயிட்டுருப்பாங்க. அப்போது ரொம்ப நேரம் சைலண்டாக இருப்பாங்க. அப்போது ராம் கேட்பாங்க. "என்னடி இன்னைக்கு ஃபேஸில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, என்ன விஷயம்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒன்றும் இல்லையே" அப்படி சொல்லுவாங்க. "இல்லையே, ஏதோ இருக்கு, நீ இல்லைன்னு சொன்னால் ஏதோ இருக்குங்கிற மாதிரியே இருக்குடி, அப்போது ஏதோ இருக்குதானே" அப்படி சொல்லுவாங்க. "டேய் ஒன்றும் இல்லைடா" அப்படிம்பாங்க. "இல்லடி, நீ நார்மலாக இல்லைன்னு சொன்னாலே அங்கே ஏதோ இருக்கும், நீ வேறு இல்லைங்கிறது வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற, அப்போ கண்டிப்பாக இருக்குது, என்னடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "அது வந்து பார்த்தியா இருக்குது, என்ன சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆக்சுவலி இன்னைக்கு நான் எப்படியாவது ஜீவா கூட உட்காந்து சாப்பிட்ணுண்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன, ஏன்டி திடீர்னு?"
அவங்க எந்த டைமில் எங்கே இருப்பீங்கன்னே தெரியல. நீ என்னடான்னா அவங்க கூட எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ தான் அரேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி இன்னைக்கு திடீர்னு? ஆக்சுவலி இன்னைக்கு நானே என் கையெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் கொடுப்பாங்க. நீ சமைச்சியா? பிரேக் போட்டுருவாங்க. பிரேக் போட்டு நீ சமைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது ஏன் நானும் சமைக்க மாட்டேனா? இல்லை சமைப்படியா, நான் இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி நீ சமைச்சு நான் கேள்வி கூட பட்டதில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சமைப்பேன். இன்னைக்கு சமைச்சிருக்கேன். ஸோ நான் ஜீவா கூட சாப்பிடணும், அதுக்கு நீங்கள் 2 பேரும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஏய் வர வர என்னடி எங்களை இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்க விட்ற? டேய் நல்ல வேலை தானடா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பண்ணுறோம், உனக்காக எல்லாத்தையும் பண்ணி தொலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போவாங்க. காலேஜ் போனதும் இவங்க நேராக சரிடா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படி சொல்லுவாங்க. ஏய் கிளாஸ் இருக்குடி, ஆல்ரெடி லேட்டுடி அப்படிம்பாங்க. வரேன்டா போங்கடா அப்படிம்பாங்க. ஷோப்பா இந்த கன்றாவி வந்துட்டாலே பொண்ணுங்களையும் சரி பையங்களையும் சரி பிடிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. என்ன கன்றாவிடாது? அதான்டா இந்த காதல் கத்திரிக்காய் கன்றாவி அதெல்லாம் வந்துருச்சுன்னா இவங்களை எங்கடா பிடிக்க முடியுது பார், இந்த மாதிரி பைத்தியங்களா தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. ஓ காதல் வந்தாலும் இப்படிதான் இருப்பாங்களா? அது ஒரு விதமான பைத்தியக்கார வியாதிடா, எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ நீ எப்பயாவது அனுபவிச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நானா? சேச்சே நான் அனுபவிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிஜமா அனுபவிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சீரியஸாக அனுபவிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்தா என்ன பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் சீன் இல்லை, எனக்கு யாரு மேலேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் நிஷா வருவாங்க. நிஷாவை பார்த்ததும் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அப்படியே நிற்பாங்க ராம். ப்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி சொன்னாங்க. இல்லைடா சும்மா அது ஒரு ஸ்டைலுக்காக கூப்பிட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. டேய் என்னடா ஆச்சு இப்படி ஸ்டன் ஆகி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா நம்மளுடைய நிஷா இருக்காங்க இல்லையா, நிஷாவுக்கு அன்னைக்கு பர்த்டே போல். ஸோ அவங்க லெஹங்காலாம் போட்டுக்கிட்டு சும்மா சூப்பராக ரொம்ப அழகாக லூஸ் ஹேரில் அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்ததும் அப்படியே பைப்பில் ஸ்டன் ஆகி நின்றுடுவார். அவங்களோட ஹார்ட் பீட் சவுண்டெல்லாம் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது சார் 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 டேய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா அப்படி சொல்லுவாங்க. இல்லை இப்போ தான் யாரோ சொன்னாங்க, நான்லாம் அந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆக மாட்டேன்னு, ஆனால் அடுத்த ஆள் ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அசோக் கிண்டல் பண்ணுவாங்க. சேச்சே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையே, ஜஸ்ட்டு சும்மா பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் நீ சும்மா பார்த்தா தெரியுதே, வலியுதுடா தொடச்சிக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவன்கிட்டலாம் வாங்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்க கிராஸ் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்துட்டும் ஹாய் ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிஷா. ஹாய் டேய் வழியாதடா ரிலாக்ஸாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்தாங்க சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லேட்டா எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சின்ன குழந்தையா பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, அதுவும் சாக்லேட் எல்லாம் கொடுத்து அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டே, அதான் ஸ்வீட் கொடுத்து. ஸ்வீட்டெல்லாம் ஓகே தான், நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதும் ஓகே தான், ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சாக்லேட்டெல்லாம் நல்ல ஒரு கேக்கு இல்லை நல்ல ஒரு ஸ்வீட்டாக கொடுத்தா ஏதாவது நல்லாயிருக்கும். சாக்லேட்டெல்லாம் என்னங்க அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள். எனக்கு என்ன வேணும், ட்ரீட்டு தான் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஓகே ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ராம். ஸோ இந்த பக்கம் இந்த ஒரு ஸ்டோரி ஓடிட்டுருக்கும். அந்த பக்கம் பூஜாவும் தேடிட்டு போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக நிஷா வருவாங்க. ஏய் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹேய் ஹாய் என்ன இன்னைக்கு சூப்பராக வந்திருக்க, என்ன விசேஷம் அப்படி சொல்லுவாங்க. டுடே மை பர்த்டே அப்படி சொல்லுவாங்க. வாவ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணதும் என்ன சாக்லேட், என்ன வெறும் சாக்லேட் மட்டும்தானா அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஈவினிங் நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாவ் சூப்பர், ஒரு நிமிஷம் நிஷா அப்படி சொல்லுவாங்க. என்ன இல்லை ஜீவா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஏன் வந்தது வராதுமா ஜீவாவை தேடுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓஹோ சரி ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
அங்கே போனதும் அங்கே ஆக்சுவலி அந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு சைலண்ட்டாக போய் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை அங்கே பண்ணு, இது இப்படி பண்ணு, இது இந்த மாதிரி பண்ணு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு திரும்பும்போது பூஜா வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேய் பூஜா, ஹாய், என்ன நீ இந்த பக்கம் அப்படி சொல்லுவாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன பார்க்கவா, என்ன விஷயம் அப்படி சொல்லுவேன். சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மாவா அப்படி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, இன்னைக்கு லஞ்சுக்கு கேன் ஐ ஜாயின் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ ஷூர், ஆனால் நான் லஞ்சுக்கு எங்கே இருப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை, நீ இன்னைக்கு கேன்டீனில் எதுவும் சாப்பிடாத, நானே உனக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியா, ஏன் என்ன விசேஷமா அப்படி சொல்லி கேட்பாங்க. இல்லை, சும்மா தோணுச்சு, எப்பயும் நீ கேன்டீனில் தானே சாப்பிட்டுட்டு இருக்க அதனால அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ சரி, ஓகே, லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எப்பயும் உட்காருவோம் இல்லையா, எப்பயுமா அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த மரத்துக்கடியில் உட்காந்து பேசுவோம் இல்லையா, ஆமாம், அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஷூர், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம் டன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கிளம்புறியா, இல்லை இங்கே இருக்க போகிறேன், இல்லை இல்லை நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அகைன் இவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பூஜா ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அகைன் அந்த இடத்துல நின்று ஜீவாவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஜீவா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. பூஜாவுக்கு எப்படா எப்படா இந்த லஞ்ச் அவர் வரும், எப்படா அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூஜா. ஸோ ஒரு வழியாக மணி 11, 12, 1 மணி வந்துடும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்து, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்பாங்க. இல்லை, சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், எப்போ எங்கள் கூட தானே சாப்பிடுவேன். இல்லை, இன்னைக்கு நான் ஜீவா கூட சாப்பிட போகிறேன், அப்போ நாங்களும் வரோம். டேய் மரம் மண்டைங்களா, இல்லை இல்லை, நீ போனால் நாங்களும் வருவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே அசோக் திரும்பி பார்ப்பாங்க. கும்பிடுடா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், நாங்களும் ஜாயின் பண்ணிப்போம்ல, எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ஃபஸ்ட்டு சமைச்சு எடுத்து வந்திருக்க, அந்த விஷத்தை நாங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அசோக் சொல்லுவாங்க. டாய் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, ஜஸ்ட் டேஸ்ட்டாவது பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்லுவாங்க. சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், ஏன் இந்த மரம் சூஸ் பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா இந்த இடத்துல நின்று தான் ஒரு 2 டைம்ஸ் நான் ஜீவா கிட்ட பேசியிருக்கேன் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ அப்படின்னு ராகம் இழுப்பாங்க ராம். கரெக்டாக இவங்க ராகம் இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போது அங்கேருந்து ஷரீஃபும் அண்டு நிஷாவும் வருவாங்க. நிஷா வந்ததும் நம்மளுடைய ராம் வந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தது அசோக் பார்த்துருவாங்க. அசோக் பார்த்ததும் பூஜாவும் பார்த்துருவாங்க. என்ன திரும்பவே மாட்டேங்கிறான்ட்டு. ஓ இப்போ புரியுது எந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு. ஓகே ஓகே அப்படின்னு பூஜா சொல்லுவாங்க. ராம் வந்துட்டு கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இருந்துடா அப்படின்னு கேட்பாங்க. என்னையிலேருந்து தான் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் இன்னைக்கு தான். எப்படா திடீர்னு, ஏன் திடீர்னுலாம் வராதா அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பில்லை எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்ததும் பூஜா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே உட்காருவாங்க. இவங்களும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே பூஜா இருந்துட்டு, டேய் போதுண்டா, நீ பார்க்குறது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரியுது அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே நார்மல் ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போது ஜீவா இருந்துட்டு, என்ன என்ன செஞ்ச அப்படி சொல்லி கேட்பாங்க. கீ ரைஸ் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செஞ்சியா, நீ செஞ்சியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க. ஓ உனக்கு சமைக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. என்னது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. கூல் 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 கூல், சும்மா சொன்னேன், நான் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு சும்மா செஞ்சேன், திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் உனக்காகவும் சேர்த்து எடுத்துருந்தேன். உடனே அவங்க எல்லாரும் கோரஸா ஓஹோ அப்படின்னு கத்துவாங்க. அப்போ உடனே ஜீவா இருந்துட்டு லைட்டாக சிரிப்பாங்க. பூஜா வந்துட்டு என்ன 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 ஓ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்படிதான், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கிட்ட ஜீவா சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க.
பூஜாவோ அந்த அவங்க ஃபீட்பேக்காக ரொம்ப ஆர்வலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சதும், "ம் நைஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்பூன்ல சாப்பிட மாட்டாங்க. கையில தான் சாப்பிடுவாங்க. அ ஜீவா கையில சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு, நைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சீரியஸாவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தாங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அந்த பாக்ஸ் குடுத்துருவாங்க. ஒரு ரவுண்டு போகும். பாக்ஸ் காலியாயிடும். பூஜாவுக்கு செம்ம கோவம் வரும். ஆனா தெரியும்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போறாங்க அப்படின்ட்டு இன்னொரு பாக்ஸ் ஆல்டர்னேட்டா கொண்டு வருவாங்க. "இந்தா" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்ன ரெடியா வச்சிருக்கியா?" அப்படி சொல்லுவாங்க. "ஆமா." ஸோ எப்படியும் காலியாயிடும். அதனால தான் "இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜீவாவும் அந்த ஃபுட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது நம்மளுடைய பூஜா பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. "டேய் பூஜாவ பாருடா" அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜா ஜீவாவ சாப்பிடுறத ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசிச்சு பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு கீப்ட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு, ஜீவா சொல்லுவாங்க, "தேங்க்ஸ். நிஜமா ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லுவாங்க. ம். "எதுக்கு தேங்க்ஸ்? ஃபுட்டுக்கா? இல்ல ஃபுட்டுக்கும் இல்ல, உனக்கும் இல்ல. நீ எஃபோர்ட் போட்டல்ல அதுக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அதுக்கா? அப்போ எனக்கு தேங்க்ஸ் இல்லையா? உனக்கு உனக்கெல்லாம் என்னால தேங்க்ஸ் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "பிடிச்சவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூஜாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த வேர்டு கேட்டதும். "சரி ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த பிடிச்சவங்ககிட்ட அந்த தேங்க்ஸ் சொல்லணும் அவசியம் இல்ல அப்படின்னு அந்த வேர்ட கேட்டதும் பூஜாவுக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாரி அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ ஹாப்பியா இருப்பாங்க. உடனே ராம் வந்துட்டு அவங்க ஷோல்டர்ல ஒரு இடி இடிச்சுட்டு, "என்னடி? என்ன சொல்லிட்டு போறாங்க?" அப்படி சொல்லுவாங்க. "எங்களுக்குள்ள ஏதோ இருக்கும். அதெல்லாம் நீ ஏன் கேட்குற?" அப்படி சொல்லுவாங்க. "ஓ! இப்போ மட்டும் பர்சனல் இதுக்கு முன்னாடியெல்லாம்" அப்படி சொல்லுவாங்க. "டேய்" அப்படிம்பாங்க. "ஓகே, ஓகே, ஓகே, ஓகே. நான் இதில தலையிடல. கேரி ஆன்" அப்படி சொல்லுவாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த சந்தோஷத்தோட அவங்க கிளாஸ் போய் நல்லா அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த கிளாஸ்ல பாதி கவனத்தையும், ட்ரீம்ல பாதி கவனத்தையும், மொத்தத்துல சின்னதா ஒரு ஸ்மைலிங்கோட ரொம்ப ஹாப்பியா பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ அன்னைக்கு முடிச்சுட்ருப்பாங்க. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிட்டுருப்பாங்க. ஈவினிங் ஆடிட்டோரியத்துக்கு போவாங்க. என்ன பண்ணலாம்? எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? அப்படின்னு பத்தி போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் கிளம்பி ஈவினிங் ஆடிட்டோரியத்துக்கு வருவாங்க. ஆக்சுவலி இவங்க ப்ரோக்ராம் இருக்கிற ஐ மீன் டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க மட்டும் அங்க இருந்தா போதும். மத்தவங்கலாம் போலாம். ஆனா, பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸு போமாட்டாங்க. அங்க தான் இருப்பாங்க. பூஜாவோட சேர்ந்து தான் போவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. ஆடிட்டோரியத்துல எல்லாரும் போனதும் எல்லாரும் அவங்கவங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்றது, அது பண்றது அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு மிஸ்ஸா வருவாங்க. ராமும் போவாங்க. "ஹாய்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஹாய். ஆம் எல்லாரும் பிஸியா இருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இல்ல என் நாள் நெருங்கிடுச்சு இல்லையா? கல்ச்சுரல் ப்ரோக்ராம்க்கு அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி வீட்ல கோயிலுக்கு போகணும்னு சீக்கிரமா வர சொல்லிட்டு இருக்காங்க. ஷரீஃப் வந்து பிஸியா இருக்கான். "உன்னால ட்ராப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அடிச்சதுடா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராம் வந்துட்டு ஒய் நாட்? ஷூர் நான் கண்டிப்பா ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சைக்கிளை கொடுத்துட்டு பைக்கை வாங்குவான். பைக்கை வாங்கிட்டு, "ஏய் பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னேன். "ஏய் எங்கடா போற? இவ்வளோ சீக்கிரமா? ஏய் சின்ன வேலை இருக்குடா" சொல்லுங்க. "சின்ன வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க. அங்க வந்து நிஷா நிற்பாங்க. "ஓ! ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "டேய் இருடா நான் வந்துடுறேன். ட்ராப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பைக் வாங்கிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா போவாங்க. இங்க இவங்களுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? நம்மளுடைய ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த அளவுக்கு சைட் அடிக்க முடியுமோ ஜீவாவ, அந்த அளவுக்கு சைட் அடிச்சு சிங்கிள் சான்ஸ் இல்லன்னா சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எந்த மாரி இருக்கும், காஸ்டியூம் எந்த மாரி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த அந்த சாங்க்கு அ ஆல்டர்ல எந்த மாரி செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிளான் பண்ணி முடிச்சதும் டைம் ஆயிடும். எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய் அண்ட் சி யூ.